ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே அவருக்கும் ஷலோம். லைவில் இருக்கிறவர்கள் குடும்பமாக வந்து தயவு செய்து டிவியின் முன்னால் அமரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த உலகத்தில் எந்த ஜெபத்திற்கும் ஒருவேளை பதில் வராமல் இருக்கலாம், ஆனால் கண்ணீரின் ஜெபத்திற்கு மாத்திரம் கட்டாயமாக பதில் வந்தே தீரும். மரியாள், மார்த்தாள் இவர்கள் இருவருமே அக்கா தங்கை. இவர்களுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், பெயர் லாசரு. இந்த குடும்பத்தை இயேசு அதிகமாய் நேசித்தார். காரணம், அந்த குடும்பமும் இயேசுவை அதிகமாய் நேசித்தது. பெத்தானியா என்ற கிராமத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் வீட்டில் இடம் கொடுத்தது யாரென்றால் இந்த குடும்பம்தான். இந்த பகுதிக்கு இயேசு கிறிஸ்து செல்லும் போதெல்லாம் இந்த குடும்பமே இயேசு கிறிஸ்துவை தங்கள் வீட்டில் சேர்த்து கொண்டது மட்டுமின்றி நேர்த்தியான உபசரிப்புகளையும் செய்து வந்தார்கள். ஒரு நாள் இயேசுவுக்கு இவர்கள் ஒரு செய்தி அனுப்புகிறார்கள். இயேசுவே, நீர் நேசிக்கிற லாசரு வியாதியாய் படுத்திருக்கிறான். நீர் சீக்கிரம் வர வேண்டும், வந்து எங்கள் சகோதரனை சுகப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் ஒரு செய்தி அனுப்புகிறார்கள். அப்படி செய்தியை அவர்கள் அனுப்பிய போது அந்த செய்தியை கொண்டு வந்த அந்த நபர் வருவதற்குள்ளாகவே அங்கே லாசர் இறந்து போய்விடுகிறான். இயேசுவை அந்த செய்தி வந்து எட்டுவதற்கு முன்பே லாசரு இறந்து போனான். இறந்து போனதற்கு பிறகுதான் இயேசுவிற்கு செய்தி வருகிறது. இயேசுவே, மரியாளும் மார்த்தாளும் செய்தி அனுப்பியிருக்கிறார்கள், உம்மை வரச் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் லாசரு ஆல்மோஸ்ட் மரணப்படுக்கையில் இருக்கிறான். நீர் வந்தால் அவன் சுகமாவான் என்ற ஆசையோடு உம்மை வரச் சொல்லுகிறார்கள், வாருங்கள் இயேசுவே. ஆனால் அப்பொழுதே லாசரு மரித்திருந்தான். தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாட்கள் தங்கி அதன் பிறகு இயேசு பெத்தானியாவுக்கு வந்தார். 2 நாட்கள் அங்கேயே தங்கியிருந்தார். அதாவது தாம் இருந்த இடத்திலே தங்கியிருந்து அதற்கு பிறகுதான் இயேசு பெத்தானியாவுக்கு சென்றால், இயேசு வந்திருக்கிறார் என்ற செய்தியை மார்த்தாள் தெரிந்து கொண்டு எழுந்து வேக வேகமாய் இயேசுவனிடத்திலே வந்து விடுகிறாள். வந்தவள் என்ன சொல்லுகிறாள்? இயேசுவே, நீர் இங்கே இருந்திருப்பீர் என்றால், அதாவது நாங்கள் உமக்கு செய்தி அனுப்பிய போது நீர் வந்திருப்பீர் என்றால், எங்கள் சகோதரன் இறந்து போயிருக்கவே மாட்டானே. அப்பொழுது இயேசு சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று. மார்த்தாளே, விசுவாசிக்கிறாயா? பார்க்கலாம் வாங்க. இயேசுவுக்கும் மார்த்தாளுக்கும் இடையே நடந்த அந்த சம்பாஷணை என்னவென்று பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11:21. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்த, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன். அற்புதமா பேசியிருக்கிறாள் அல்லவா? ஒருவேளை நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் இருந்திருக்க மாட்டான். இருந்தாலும் கூட ஏசப்பா, இப்பொழுதும் கூட நீர் தேவனிடத்தில் எதை வேண்டிக் கொண்டாலும் அந்த தேவன் உமக்கதை அருளிச் செய்து விடுவார். அப்ப இன்டைரக்டா அவ என்ன சொல்றானா, இப்பொழுது நீர் வேண்டுமென்றாலும் கூட என் சகோதரனை உம்மால் பிழைக்க வைக்க முடியும். அந்த கருத்து சரியா இருக்கா இல்லையாங்க? ரொம்ப சரியா இருக்கு. சரி, அதைத் தொடர்ந்து இயேசு என்ன சொல்லுகிறார்? இயேசு அவனை நோக்கி, கவனிங்க, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான், உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். மார்த்தாள் என்ன சொன்னால் யோசிச்சு பாருங்க. யா, இப்பொழுதும் கூட நீர் மனது வைத்தால் என்னுடைய சகோதரன் எழுந்து விடுவான் என்றாளா? அதற்கு இயேசு சொன்ன பதில் என்ன? மார்த்தாள், உன் சகோதரன் உயிர்த்து எழுந்திருப்பான் அப்படின்னு சொன்னா மார்த்தாள் கொண்டாடணுமா இல்லையாங்க? ஆர்ப்பரிக்கணும்ல. இயேசுவின் பாதத்தை பற்றி கொண்டு, ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, நீங்க இப்படி சொன்னதே போதும், வாங்க ஆண்டவரே, என் சகோதரனை அடக்கம் பண்ண இடத்திற்கு நான் கூட்டிட்டு போறேன், வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருக்கணும்லங்க. உன்னுடைய சகோதரன் திரும்ப உயிர்த்தெழுவான் என்று சொன்னபோது மார்த்தாள் என்ன சொல்றா பாருங்க. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் எழுந்திருப்பான் இல்ல ஆண்டவரே. ஏசு அதை ஏன் சொன்னாருங்க? இல்லங்க. அப்பொழுது இயேசு மிகவும் பொறுமையோடு கூட, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எவ்வளவு பொறுமையோடு இருக்காரு கவனிங்க. ஒருவேளை நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா, என்ன மார்த்தாளாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டிருந்திருப்பேன். இல்ல, என்னாச்சு உனக்கு?
கட்டாயம் அப்படி கேட்டிருப்ப. நீதானே சொன்ன, இப்பொழுது ஜெபித்தாலும் தேவன் உங்களுக்கு பதிலளிப்பார்னு சொன்னல. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் அப்படின்னு சொன்ன. ஆனா அதுக்கப்புறம் நீ அதிக பிரசங்கமா பேசுற. எழுந்திருப்பான் ஆண்டவரே, கடைசி நாட்கள்ல எல்லோரும் உயிர் தெழுகிற நாளில லாசருவும் உயிர்த்தெழுப்பான் அப்படின்னு சொன்னபோது கூட இயேசு சொல்லுகிறார், உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே. என்னை விசுவாசிக்கிறவன், கவனிங்க, மரித்தாலும் சொல்லுங்க பார்க்கலாம், பிழைப்பான். இதே உண்மையா நீ நம்புறியா என்று கேட்டபோது மறுபடியும் மார்த்தாளுடைய பதில கவனிங்க. ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் நம்புகிறேன். அவ என்ன சொல்றாங்க? இயேசு சொல்றாரு, மாமா, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் மரித்தாலும் திரும்ப எழுவான் என்று. என்னிடத்தில் விசுவாசமாயிருந்து எழுகிறவன் இனி ஒரு காலம் அவன் மரிக்கவே மாட்டான். இதை விசுவாசிக்கிறாய் என்றால் மார்த்தாளுடைய பதில் என்ன? ஆம் ஆண்டவரே, நீர் வருகிறவரான தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்ப வந்திருக்குது யாரு? இயேசு கிறிஸ்து யாருங்க? தேவனுடைய ஒரே பேரான குமாரன், மேசியா, உலக ரட்சகர் வந்துட்டார்ல. ஜாக்கிரதை கவனிங்க. மார்த்தாள் என்ன செய்கிறாள்? தேவனுடைய சன்னதிக்கு வருகிறாள். வந்து என்ன செய்கிறாள்? தன் வீட்டில் இருந்த கஷ்டத்தை சொல்லுகிறாள். வீட்டில் இருந்த கஷ்டம் என்ன? தன் குடும்பத்தின் ஒரே ஆண் துணையாக இருந்த தன் சகோதரன் இறந்து விட்டான். அதனால் அவர்களுடைய வீடை தடுமாறிக் கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனைக்கு யாரால் தீர்வு தர முடியும்? இயேசுவால் மட்டும்தான் தீர்வு தர முடியும். அவள் எங்கே வந்திருக்கிறாள்? இயேசுவை தேடி வந்திருக்கிறாள். இயேசுவின் பாதப்படி அருகே வந்து விட்டாள். வந்து என்ன செய்கிறாள்? தன் வீட்டின் பிரச்சனை எல்லாவற்றையும் சொல்லுகிறாள். இயேசு என்ன சொன்னார்? உனக்கு பதில் தருகிறேன் என்று சொன்னார். அதற்கு மார்த்தாள் பதில் என்ன? இப்பொழுது இல்ல ஆண்டவரே, உம்முடைய பதில் பிறப்போ கடைசி நாட்களிலே. அப்ப கட்டாயம் உம்முடைய பதில் வரும்னு தெரியும். கொஞ்சம் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் சகோதர சகோதரிகளே, மார்த்தாள் பெயர் கிறிஸ்தவள் தான். இப்படி சபையில் அநேகம் பேர் இருக்கிறீங்க இல்லையா? எப்பவும் ஜெபம் ஜெபம் ஜெபம். இன்னும் சில பேருக்கு வேற வேலையே இருக்காது. எப்பவும் ஜெபம் 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 ஜெபம். எப்ப பார்த்தாலும் ஜெபம், எப்ப பார்த்தாலும் ஜெபம். ஒரு நீண்ட கால ஜெபம் செய்வதை தப்புன்னு நான் சொல்ல வரல, கவனிங்க. ஆனால் கிரியைகள் இல்லாத விசுவாசம், கிரியைகள் இல்லாத ஜெபம் என்பது விருதாவாய் போய்விடும். அதை மறந்து போயிடக்கூடாது. இயேசுவினிடத்திலே வந்து விட்டால், தன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சொல்ல தயாரானால், இயேசுவும் பதில் தர தயாராகிவிட்டார். ஆனால் அந்த பதிலை அவளால் பெற முடியவில்லை. இன்னைக்கும் நம்ம மத்தியில் அப்படிப்பட்டவங்க இருக்கீங்க. நீ தேவனிடத்திலே வருகிறாய், நன்றாக ஜெபிக்கிறாய், உன் கஷ்டங்களை சொல்லுகிறாய், ஆனால் திரும்ப அதே கஷ்டத்தோடு சென்று விடுகிறாய். மார்த்தாளைப் போல நீயும் தேவனிடத்திற்கு வந்து தேவனோடு நீ பேசுகிறாயே தவிர தேவனோடு பேசுவது உனக்கு கேட்கிறதா? தேவன் சொல்வதை நீ புரிந்து கொள்ளுகிறாயா? அவ்வளவு தெளிவாக இயேசு கிறிஸ்து, நீ விசுவாசிக்கிறாயா? அம்மா விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீரே உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறாள். இப்ப வந்தது யார்? இதுக்கு பேர் தான் ஆவிக்குரியவைகள் இல்லாத அதிக பிரசங்கித்தனம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். எதுக்காகமா என்ன தேடி வந்திருக்கிற? நீ எதுக்காக தேடி வந்த? வீடு முழுக்க பிரச்சனையை வச்சிருக்கிற, இருதயம் முழுக்க கலக்கத்தை வச்சிருக்கிற, உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய என் பாதத்தை வந்து சேர்ந்து விட்டாய். ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு கண்டு மாத்திரம் நீ திரும்ப போக முயலவில்லை. இந்த ஆவிக்குரிய நடத்தியால் என்ன பிரயோஜனம்? எதற்காக என் சன்னதிக்கு வந்திருக்கிறாய்? ஒரு விதத்தில் இயேசுவுக்கு கொஞ்சம் எரிச்சலை கூட மூட்டிருக்கலாம். இதுக்கிடையில மார்த்தாள் என்ன பிரச்சனையோடு வந்தாலும் அதே பிரச்சனையோட திரும்பி போயிட்டாங்க. மா ஐயா, தேவனிடத்துக்கு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க கொண்டு வரீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க, ஆனா உங்களுக்குள்ள விசுவாசம் மாத்திரம்தான் இல்ல. உபவாச ஜெபத்திலே நான் இங்கிருந்து 1, 2 அல்லது 3 சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காரணம் என்னவென்றால், கேள்வியினாலே விசுவாசம் பெருகுகிறதாக இருக்கும். விசுவாசம் கூடும். இந்த சாட்சிகளை பார்க்கிற போதாவது உங்களுக்குள் விசுவாசம் வர வேண்டும். அதன் பலனாக நீங்கள் நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட ஜெபம் செய்ய முடிய வேண்டும், விண்ணப்பம் பண்ண முடிய வேண்டும். அதற்காகவே இப்படி இடையிடையே சாட்சிகளை காண்பிக்க நான் விரும்புகிறேன். விசுவாசம் இல்லையா? விசுவாசம் மார்த்தாளுக்குள் இல்லாமல் போவதற்கான காரணம் என்னங்க? காரணம் யோசிச்சு பாருங்க. அந்த காரணத்தை சொல்லுவாங்க. இயேசு பெத்தானியாவில் இருக்கிற அவர்கள் வீட்டுக்கு வருகிற போது மார்த்தாள் சமையல் அறையிலே என்ன செய்து கொண்டிருந்தாள்? ஐயோ, ரொம்ப பிஸி.
கிச்சன்ல போய் சமைச்சுக்கிட்டே தான் இருக்கிறா. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவ வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற போது மரியாள் இயேசுவின் பாதத்தின் அருகே அமைதியாய் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தாள். மரியாளோ விலையேறப்பெற்ற தேவ வார்த்தையை கேட்பதற்கு இயேசுவின் பாதத்தின் அருகே அமர்ந்திருந்தாள். மார்த்தாளோ சமையலறையிலே வேலை வைத்துக் கொண்டு எப்போதும் சமைச்சுக்கிட்டே இருக்கிறத தான் கவனிச்சா. அப்படி சமைச்சுக்கிட்டு திடீர்னு இயேசுவினிடத்துல வந்து, இயேசுவே பாருங்க அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு. அவன்னா யாருங்க சொல்லுங்க பார்க்கலாம். கோபம் வந்தா அழைப்பு கூட மாறி போயிடும் தெரியுமாங்க. கணவரா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி. என்னங்க அப்படி அழைக்கிற துணியே மாறி போயிடும். இயேசுவே அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு சமையல சமைச்சுக்கிட்டு இருந்தா இவன் இங்க வந்து காலியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறா. மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். ஆனால் மரியாளோ தன்னை விட்டெடுபடாத பங்கை தெரிந்து கொண்டாள். உடனே சமையல் செய்யற தப்புன்னு சொல்ல வரலங்க. சமைக்கணும், வேலை செய்யணும், நம்முடைய வேலைகளை நாம் செய்தாக வேண்டும். அதே சமயத்திலே சில நேரத்தை ஆண்டவருடைய பாதப்படியிலே செலவழிப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவள் தன்னை விட்டு எடுபடாத பங்கு. அது என்ன எடுபடாத பங்கு என்றால் என்ன தெரியுமா? கொஞ்ச சமயம் ஆண்டவருடைய பாதத்தின் அருகே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பதுதான். இயேசுவின் அருகே வந்தாள், ஒரு பிரச்சனையோடு வந்தாள், அந்த பிரச்சனையையும் சொல்லிவிட்டாள். ஆனால் அந்த பிரச்சனை தீராமலேயே திரும்பி போய்விடுகிறாள். பிரச்சனையை நான் தீர்க்கிறேன் என்று இயேசு சொன்னபோதும் கூட அதை அவள் விசுவாசிக்க முடியவில்லை என்றால் மார்த்தாள் வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு நபர் அல்ல. சபையோரை கவனிக்கிறீங்களா? எங்கள் ஆலயத்துக்கு வருகிற போது கட்டாயம் தேவ வார்த்தையை கேட்க வேண்டும். உன்னுடைய செல்போன்ஸை நீ ஆன்ல வச்சிருக்கவே கூடாது. நீ வீட்டில் இருக்கிற போதும் கூட, ஒருவேளை டிவியில தேவ செய்தி கேட்கும்போது, யூடியூப் வாயிலாக தேவ செய்தி கேட்கும்போது கவனமாய் அதை கேட்க வேண்டும். ஏனென்றால் கேள்வியினால்தான் விசுவாசம் உண்டாகும். அந்த விசுவாசம் நல்ல கவனிங்க, தேவனுடைய வார்த்தையினால் மட்டும்தான் சாத்தியம். மரியாள் வார்த்தையை மிக ஜாக்கிரதையாய் கவனித்தாள். வார்த்தை என்ன செய்யும்? ஒருவருக்குள் அது விசுவாசத்தை கொண்டு வரும். மார்த்தாள் வார்த்தையை கேட்டாளா? தேவார்த்தையை கேட்கல. இயேசுவுக்கு தன் வீட்டில் இடம் தந்தாளா? ஆம், இயேசுவுக்கு இடம் கொடுத்தாள். ஆனால் இயேசுவின் வார்த்தையின் மீது இன்ட்ரெஸ்ட் இருந்ததா? நோ இன்ட்ரெஸ்ட். கொஞ்சம் கூட தெய்வ வார்த்தை என்றால் அக்கறையே இல்லை. இன்று நம்மிலும் சில பேர் வார்த்தைனா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. பைபிள் வாசிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆனா டிவி பார்க்கறதுக்கு ஐயோ அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், சீரியல் பார்க்கறதுல ஐயோ அற்புதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே போல செல்போன்ல கதையடிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். வேதத்தை வாசிக்கிறதுக்கு தான் இன்ட்ரெஸ்டே இல்லை என்றால் கவனே, சாத்தானானவன் மிக தெளிவாக உன்னை தன்னகப்படுத்திக் கொண்டு விட்டான். எல்லாவற்றையும் செய்கிறாய், ஆனால் வேதத்தை வாசிக்கிறதில்லை, வேத வார்த்தையை கேட்பதும் இல்லை. என்றால் கவனிங்க, நீங்கள் எதை குறித்து விண்ணப்பம் பண்ணுகின்றீர்களோ அவைகளை தேவன் உங்களுக்கு அருளி இருக்கிறார் என்று சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். நீ விசுவாசமே இல்லாமல் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும் ஆன்சர் என்பது வராது. விசுவாசமே இல்லாம நீங்க எவ்வளவுதான் திருப்பி வேண்டாம் விட்டுருங்க, பதிலே வராதுங்க. அன்பு சகோதர சகோதரிகளை நம்மள நிறைய பேர் விசுவாசமே இல்லாம ரொம்ப நேரம் ஜெபிக்கிறாங்க. அர்த்தமே இல்லாம அது பதில் வராது. உனக்கு விசுவாசம் உண்டாக வேண்டும் என்றால் தேவ வார்த்தையை கேட்க வேண்டும், அல்லது வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஒரே வீட்டிலே ஒரே பிரச்சனையைத்தான் இருவரும் எதிர்கொண்டார்கள். மரியாளுக்கும் அதே பிரச்சனை, மார்த்தாளுக்கும் அதே பிரச்சனை. நான் ஜாக்கிரதையா கவனிங்க. வார்த்தையை கேளாத, தேவ வார்த்தைகளை தியானிக்காத, வார்த்தைகளை கேட்பதற்கு தேவனுடைய பாதத்தின் அருகே அமர்ந்து வார்த்தையை கேட்காத மார்த்தாளால் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை. அவள் தேவனிடத்தில் தன் பிரச்சனையை சொல்லலையா? ஐயோ சொல்லிட்டா. நீங்க ஆண்டவர்கிட்ட உங்க பிரச்சனையை சொல்றது இல்லையா? சொல்றீங்க. பிரச்சனைக்கு தீர்வு வருதா? வரதே இல்ல. அப்ப ஏன் வர்றதில்ல? விசுவாசம் இல்லை என்பதனாலே. அதைத் தொடர்ந்து மார்த்தாள் போய் மரியாள் இடத்திலே சொல்லுகிறாள், போதகர் வந்திருக்கிறார் என்று, இயேசு வந்திருக்கிறார் என்று, உன்னையும் அழைக்கிறார் என்று மார்த்தாள் சொல்லுகிறாள். வாசிக்கலாம் 29வது வசனம்.
அவளதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதைக் கண்டு அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, அடுத்த வசனம், அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும். நீங்க மரியாள் சில மனிதர்களை சம்பாதித்திருந்தாள். எப்படிப்பட்டவங்கள தெரியுமாங்க உங்களுக்கு? தன்னோடே கூட அழுகின்றவர்களை. மார்த்தாள் ஒரு நபரை கூட சம்பாதித்து வைத்திருந்திருக்கவில்லை. எனவேதான் தனியாளாக அவள் இருந்தாள். ஆனால் மரியாள் ஆவிக்குரியவள். எனவேதான் தன்னை சுற்றி தனக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களை அவள் பெற்றுக் கொண்டிருந்தாள். சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கஷ்டத்தினூடே செல்லுகிற போது, பாடுகளுக்குள்ளாகிற போது, வியாதிகளுக்குள்ளாகிற போது, பொருளாதார பிரச்சனைக்குள்ளாகிற போது தனி ஆட்களாகி விடுகிறோம். உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டாங்க, கை கொடுக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் வார்த்தையால் உதவுறவங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. காரணம் என்ன? ஒருவேளை நீ அப்படிப்பட்டவர்களை உன்னுடைய நடத்தையினால், உன்னுடைய நற்குணத்தினால் சம்பாதித்துக் கொள்ளவில்லையோ என்னவோ. மரியாள் மிகுந்த ஆவிக்குரியவள். அந்த ஆவிக்குரிய நடத்தையால்தான் அநேகம் பேரை அவள் சம்பாதித்து வைத்திருந்தாள். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தபோது, தான் அழுகிற போது தன்னோடே கூட அழுகிற அநேகம் பேரை அவள் சேர்த்து வைத்திருந்தாள். ஆனால் மார்த்தாளோ தன்னுடைய சந்தோஷத்தையும் யாரோடும் பகிர்ந்து கொள்ளவில்லை, தன்னுடைய துக்கத்தையும் அழுகையையும் யாரோடும் பகிர்ந்து கொள்ளவில்லை. காரணம் என்ன? அவள் பகிர்ந்து கொடுக்கிறவள் அல்ல, ஒற்றை ஜீவியாயிருந்தாள். மரியாள் அழுத வேளையில் அவளைச் சுற்றி அநேகர் அழுது நின்றார்கள். மரியாள் வந்து, இயேசுவே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் இருந்து போயிருக்க மாட்டான் என்று வாயிலிருந்து வார்த்தை வரவில்லை. கண்களிலிருந்து வந்த கண்ணீரே அவற்றை பேசியது. அந்த கண்ணீர் துளிகள் இயேசுவின் பாதத்தை தொட்ட வேளையில இயேசுவால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. பைபிளினருக்கு தெரியுதாங்க, இயேசு கண்ணீர் விட்டார். இயேசுவும் கூட அந்த இடத்தில் அழுது விட்டார், மரியாளின் அழுகையை காண முடியாமல். அம்மா, ஐயா, நீ தேவனை நேசிக்கிறாயா? நேசிக்கிற நபராயிருக்கிறாயா? தேவனை நேசிக்கிறவனாய், தேவனை நேசிக்கிறவளாய் இருப்பீர்கள் என்றால், உனக்கு கஷ்டம் வந்து நீ அழுகிற போது உன்னுடைய அழுகையைக் கண்டு உன்னோடே கூட சேர்ந்து அழுகிற தேவன் யாராவது இருக்கிறாரா என்றால் அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். அற்புதமான தேவன் அவர். மரியாள் அழுதபோது அவரும் கூட அழுதாருங்க. அழுதவாறே இப்படி கேட்கிறார், எங்கே அவனை வைத்தீர்கள்? இயேசு கண்ணீர் விட்டார். இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னா கவனிங்க, ஜீசஸ் wept. The shortest verse in the Bible. மிகச்சிறிய வசனம் இங்கிலீஷ் பைபிளில் இருக்கிற மிகச்சிறிய வசனம் எதுவென்றால் இதுதான், இயேசு கண்ணீர் விட்டார். இப்ப 38வது வசனம். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. அப்ப இயேசு சொல்றார், கவனிங்க, அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். என்ன நடந்தது தெரியுமாங்க? கவனிங்க, வேக வேகமாக ஓடி வந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த கல்லுக்கும் மத்தியிலே நின்று, ஏசையா, நீங்க என்ன செய்றீங்க? 4 நாளாச்சு அவன் செத்து போய். இப்ப பயங்கரமா நாருமே என்கிறாள். இது சவத்தை பார்க்க வேண்டிய நேரம். அடக்கம் பண்றதுக்கு முன்னால பார்த்திருக்கணும். இப்ப கல்லறையில் அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. இப்ப எப்படி பார்க்க முடியும்? லாசரோட முகம் பாருங்க என்ன சொல்றான்னு. கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, 4 நாள் ஆயிற்றே என்றால் இப்பொழுது நாருமே. அப்போ நாத்தத்தை குறித்து தான் யோசிக்கிறாங்க சிஸ்டர், அற்புதத்தை குறித்து யோசிக்கவே இல்லை. தொடர்ந்து என்ன நடக்குது பாருங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால்
தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஏதோ ரொம்ப மென்மையா சொல்லல. ஏய் மார்த்தாளே, மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் சொன்னேன் அல்லவா? டைரக்ட் என்ன கேட்கிறார், உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? நீ விசுவாசித்தால் போதும், தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்னேனே, உனக்கு விசுவாசம் இல்லையா? போ அந்த பக்கம். மார்த்தாள் இயேசுவுக்கு தன் வீட்டிலே இடம் கொடுத்தாளே தவிர இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதமான அற்புத கிரியைகளை அவள் அறிந்து கொள்ளவே இல்லைங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, மார்த்தாள் ஒருபோதும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவளாக இருக்கல. ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொள்கிறவர்கள் நம்மில் அநேகருக்குள் இருக்கிற ஒரு தீராத ரோகம் என்னன்னு கேட்டா, தேவ வார்த்தையை சரியா கேட்காததுதான். யாரெல்லாம் ஆலயத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்காமல், தேவ ஆராதனையில பங்கெடுத்துக் கொள்ளாமல், உபவாச ஜெபத்திலே பங்கு கொள்ளாமல், தேவனோடு ஒரு இரவு என்கிற அற்புதமான இரவு நேர ஜெபக்கூடுகையில் பங்கு கொள்ளாமல், ஊழியத்தில் மாத்திரம் பங்கெடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறீர்களோ, கவனிங்க, நீங்கள் ஊழியத்திற்கு தடை கற்கள் தான். மார்த்தாளை போல மார்த்தாளின் ஜெபத்தினாலே எந்தவித பிரயோஜனமும் இல்லை. அதேபோல தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காத ஊழியக்காரர்களின் ஊழியத்தினாலே அந்த ஊழியத்திற்கு எந்தவித பலனும் இல்லை. ஊழியத்தில் பங்கு கொண்டிருக்கின்ற யாராக இருந்தாலும் சரி, ஜெபத்திற்கும் தேவ வார்த்தைக்கும் கட்டாயம் நேரத்தை ஒதுக்கியாக வேண்டும். இல்லாவிட்டால் நீ மற்றொரு மார்த்தாளை போல தயாராகி விடுவாய். மார்த்தாள் தடையாக நிற்கிறாள். மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் சொல்லவில்லையா? அதே கேள்வியை தேவன் இங்கிருக்கிற ஒவ்வொருவரோடும் கேட்கின்றார். அம்மா, நீ விசுவாசிப்பாய் என்றால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அங்க என்ன நடந்தது? லாசருவே, வெளியே வா என்று அழைத்த உடனே பிரேத வஸ்திரங்களால் மூடி வைக்கப்பட்டிருந்த லாசரு, மனிதனை சிருஷ்டித்த மகா தேவனுடைய அழைப்பை கேட்ட உடனே அந்த சவம் எழுந்து நின்றதுங்க. செத்துப்போன ஒருவனுடன் கூட பேசக்கூடியவர், செத்து போயிருக்கிற ஒருவனை கூட உயிர் பிழைக்க வைக்கக்கூடியவர், மனிதனை சிருஷ்டித்த மகா பெரிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து. எப்படி சாத்தியம்? இந்த மகா அற்புதம் எப்படி சாத்தியம்? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆவிக்குரியவளுடைய கண்ணீரோடே கூடிய ஜெபம்தான். கண்ணீரோடே கூட இயேசுவின் பாதத்தை மரியாள் பற்றிக் கொண்டாள். அந்த கண்ணீரை இயேசு கண்டார். சகோதரனே, சகோதரியே, என் கேள்வி, நீ கண்ணீரோடு கூட ஜெபம் செய்து எத்தனை காலமாயிற்று? எந்த நாளிலே உன் கண்ணீர் துளிகளின் ஆண்டவருடைய பாதத்தில் படுகிறதோ, தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வெள்ளம் உன்மீது பொழிய ஆரம்பிக்கும். எனவே பழக்கப்படுத்திக்கொள் கண்ணீர் சிந்தி ஜெபிப்பதை. மார்த்தாளும் ஜெபம் செய்தாள். அவளுடைய ஜெபத்திலே விசுவாசமும் இருக்கவில்லை, நொறுங்குண்ட இருதயமும் இருக்கவில்லை. மரியாள் வார்த்தைகளால் ஜெபிக்கவில்லை, மனதோடு கூட கண்ணீரோடு கூட இயேசுவின் பாதங்களை நனைத்து விட்டாள். அவள் அற்புதத்தை தன் குடும்பத்துள்ளே கண்ணார கண்டாள். செத்துப்போன தன் சகோதரனை திரும்ப உயிரோடு எழுப்ப பெற்றுக்கொண்டாள். இன்றும் நம்மத்தில் யாராவது இருக்கின்றீர்களா? ஆசைகள் செத்து போயிருக்கிறவர்கள், எல்லா ஆசைகளும் அழிந்து போயிருக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நற்செய்தி, உன் ஆசைகள் நிராசையாகி போயிருந்தாலும் அழிந்து போயிருந்தாலும் கூட நம் ஆண்டவர் ஆச்சரிய காரியங்களை செய்ய வல்லவர். கவனிங்க, உபவாசத்தோடு கூட நீ ஜெபிக்கும் போது எப்படி கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சன்னதியில அவருடைய பாதங்களை பற்றிக் கொண்டால், அப்படி ஒரு ஜெபம் செய்யலாமா? பிதாவே, உம்முடைய வார்த்தை தானே எங்களுக்கு ஆதாரம். இந்த உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசியிருக்கிறீர். எங்கள் விசுவாசத்தை பெருக்குகிறது உம்முடைய வார்த்தைகள் தான். அந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் அலட்சியம் செய்து விடாதபடி உதவி செய்யுங்க. சாத்தியங்களை எல்லாம் சாத்தியமாக்குவது உபவாசம்தான். அந்த உபவாச ஜெபத்தையும் ஆண்டவரே நாங்கள் அசட்டை செய்யாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. சாத்தியமானவைகளை சாத்தியமாக்குவது விசுவாசத்தோடு கண்ணீரோடு கூட செய்கிற ஜெபம்தான்.
இப்படி கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற ஜெபத்தை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ராஜா. யாரெல்லாம் ஐயா உபவாசத்தோடு கூட காத்திருந்து உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். பிரத்யேகமாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். பிரத்யேகமான பாக்கியத்தை அருளும்படி ஜெபிக்கின்றேன். அற்புதமான ஆவிக்குரிய நடத்தி அருளுங்க. நல்ல ஆரோக்கியத்தை அருளி செய்யுங்க ஆண்டவரே. பினான்சியலாக கூட ஆண்டவரே பலப்படுத்தி எல்லா விஷயங்களிலும் உம்முடைய மேலான ஆசீர்வாதங்களை அருள வேண்டும் என்றும், படிப்பிலே கல்வியிலே ஞானத்தையும் வேலை விஷயங்களிலே வெற்றியும், வேலை தேடுகிற முயற்சியிலே வெற்றியையும், கர்ப்பப்பலன் விஷயத்திலே அருளையும் அருளி செய்யுங்கப்பா. குடும்பத்திலே நிம்மதியை சமாதானத்தை அருளி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் கூட ஆண்டவரே சந்தோஷத்தோடு கூட சமாதானத்தோடு கூட வாழ வேண்டும். நீர் அருளி செய்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை அருள வேண்டும் என்றும் ஆண்டவரே உமக்கே சகல துதியையும் கனத்தையும் மகிமையையும் ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.